இப்ப நீங்க அவருக்கு பதில் சொல்வதோட சேர்த்து இது பற்றி தமிழ்நாடு அரசும் எந்த கருத்தும் தெரிவிக்கலையா? ஏன்னா நீங்க முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கிறார், ஆளுநர் மாளிகை பதில் சொல்லல, தனியரசோ கார்த்திகேயனோ இது சம்பந்தமான அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதை தான் கேட்கிறார். சம்பந்தப்பட்டவங்க யாருமே பேசல, நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களான்னு கேட்கிறார். முதல்ல அண்ணனுக்கு சொல்றேன், எது நான் இஷ்யூ ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய, அரசியலமைப்பை மதிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இது இஷ்யூ தான். நாங்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த அரசு சொல்கிற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய ஒரே வேலை இங்கே இருக்கக்கூடிய அரசு சொல்கிற வேலையை செய்யணும், அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை. அந்த வேலையை தவிர்த்துட்டு மீது எல்லாத்துலேயும் கருத்து சொல்வேன் அப்படின்றது பொதுமக்களுடைய பிரச்சனை. அப்புறம் நாங்கள் எதுக்கு சார் ஓட்டு போடணும்? எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு இவர் அமைச்சராகணும்னு தீர்மானிக்கிறாரு, அதை எப்படி கவர்னர் தன்னுடைய டிஸ்கிரிஷனுக்குள்ள எடுத்துக்க முடியும்? இவர் அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு இவர் எப்படி டிஸ்கிரிஷன் எடுக்க முடியும்? இதை எப்படி நான் இஷ்யூன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல சைது அது பதில் சொல்றீங்க. அவர் ஏற்கனவே திடீர் பயணம் வச்சிருக்கிறாருன்னா நீங்க அது தெரியாம டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அது ஏற்கனவே பயணங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மாநில அரசும் கவர்னரும் ஒரு இன்டிமேஷனுக்குள்ள தான் இருப்பாங்க. நான் இந்த தேதியில் போகிறேன் டெல்லிக்கு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட சொல்லணும் அவருடைய நிகழ்ச்சிகள் என்ன ஏதுன்றது. இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை, இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி எல்லாருக்குமே தகவல் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த பயணத்திற்கான எந்த திட்டமும் சரியாக சொல்லாமல் தீர்ப்பு வந்த உடனே நான் டெல்லிக்கு கிளம்புறேன்னு சொல்றாருல, இதுதான் அரசியல் உள்நோக்கம்ன்றது. என்ன உள்நோக்கம்? அதாவது இங்கே ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை பாஜக கட்டமைக்கிறது, ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அதுக்கு இந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமா இருந்துச்சு, இன்னைக்கு அது கலைஞ்சு போயிடுச்சு. அதாவது இதுக்கு மேல எங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு இதுல என்ன இருக்க போது? இன்னொரு லீகல் ஒப்பீனியன் சுருக்கமா திரு பொன்முடி அவர்களுடைய மீதான வழக்குங்கிறது தனிநபர் வழக்கு, அதற்கும் அது அரசியல் ரீதியான வழக்கே இல்லை. அப்படிதான் எதிர்கட்சிகள், எந்த எதிர்கட்சிகளும், அது பாஜக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், யாருமே பொன்முடி வழக்கை பற்றி பெரிய அளவு பேசப்படவில்லை, பேசல. அதனால செய்திகளை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பொன்முடி அவர் அவர் மேல ஒரு ஊழல் கரை பட்டதனால் திமுகவுக்கு ஊழல் கரையோ அப்படின்றோ, இல்ல அவர் விடுவிக்கப்பட்டால் திமுக ரொம்ப அப்படியே கிளீன் ஆயிடுச்சோ அப்படிங்கலாம் எடுத்துக்க முடியாது. அது ஒரு வருமான வரி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு, அதுல வருமான வரி தாக்கல். பாஜக பொன்முடி வழக்க தனிநபர் வழக்கா தான் பார்த்தாங்க. நான் மிஸ்டர் பொதுஜன அப்படிதான் பாக்குறேன். பாஜக மேல அரசியல் இப்படி பார்க்கறதுனாலதான், இல்ல பொதுஜன இப்படி பார்க்கறதுனாலதான் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு பற்றி அதிகமாக பேசப்படவில்லை. சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா அவர் சொல்வது ஆளுநரின் செயல்பாட ஒரு பாஜகவின் நரேட்டிவ்க்கு கலாம் வச்சு கொடுக்கிறாருன்றார். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வழக்குலாம் வரப்போகுது, அது வேற. ஒவ்வொன்றையும் நம்ம அதை பத்தி சொல்ல முடியும். இல்ல, அதுதான் அந்த வழக்குகளுக்கு எல்லாம் இதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. உயர் நீதிமன்றம் அது கீழமை நீதிமன்றம் பார்த்த பார்வையை பார்க்கல, அதனால இது நியாயமாக இருக்காது, இதுக்கு மேல லீகல் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உச்ச நீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் இதுல என்ன சொல்லுதுன்னா, கூடுதலா அப்படி இவருக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் நிரந்தரமாக சரி செய்ய முடியாத அநீதிக்கு உள்ளாக்கப்படுவார். இர்ரிவர்சிபிள் டேமேஜ் பொன்முடி அண்ணனுக்கு நடந்துரும்ன்ற அளவுல இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கு. இதுக்கு மேல போய் இவங்க என்ன ஒப்பீனியன் வாங்க போறாங்க? முதல்வர் பரிந்துரைத்தாகி விட்டது, ஆளுநர் மாளிகை எந்த பதிலுமே சொல்லலனா தமிழ்நாடு அரசு இதுல அமைதியா இருக்காங்களா? இல்ல, இத பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்களா? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு அரசியல் மரபை, ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு என்னென்ன மரியாதையை ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுல ரொம்ப தெளிவா எங்களுடைய தலைவர் இருக்காரு. தெலுங்கானா மாதிரி ஆளுநரே இல்லாமல் சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் இருந்தும் அவருக்கான அந்த மரபை கடைபிடிக்க வேண்டும், மரியாதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் அவரை அழைக்கிறோம். அவர் மரபு இல்லாம வாசிக்க மாட்டேன், ஏதோ அவருடைய உரை மாதிரி, அவருடைய சட்டமன்றம், அவருக்கு மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி அவர் நடந்துக்கிறார், எதிர்கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கிறார். அப்படியே நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குல போறோம், ஆளுநருடைய காலதாமதம் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை ஏற்படுத்துதுன்னு. அப்போ உச்ச நீதிமன்றம் நீதிபதியுடைய அறிவுரையை கேட்டு அது நடக்காதுன்னு தெரியும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். ஒருவேளை அதுல ஓவர் த காஃபி பேசுங்கனே நாங்க உச்ச நீதிமன்றத்தை மதிச்சு உடனே போறோம். ஒரு சட்ட ஆலோசனை பெறலாம்னு கூட நினைக்க கூடாது ஆளுநர். இப்போ அவர் சொல்றாருல கொஞ்சம் நிதானமா செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே 2 தீர்ப்புகள் வந்து விட்டது. அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்குல இட் இஸ் கம்ப்ளீட்லி த டிஸ்கிரிஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியாச்சு. ஒன்னு, முதலமைச்சர் யாரை நினைத்தாலும்
குற்றவாளியாக தண்டனை பெறாத ஒருவராக இருந்தால் அவருக்கு அமைச்சராக்கக்கூடிய உரிமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த ஒரு தீர்ப்பும் அடுத்தது இந்த உச்சநீதிமன்ற பொன்முடியான வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்பது சரி அவருக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை ஒத்தி வச்சுச்சு. அப்ப அவ்வளவுதான். ஒருத்தர் எம்எல்ஏவா தொடர்வாரு, ஒருத்தர் எம்எல்ஏவா தொடர்வார்னா அவர் அமைச்சராக தொடர்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல என்ன சட்ட ஒப்பீனியன் வேணும்? இல்ல இதுல நான் சொல்றேன், இதுல என்னன்னா முழுக்க முழுக்க தனியரசன் சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த ஒரு மோதலை இந்த அரசோடு கடைபிடிக்கக்கூடிய ஆளுநருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக வெற்றி பெற்று வந்து மீண்டும் இவர் யார் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அவர் அமைச்சராவதை தாங்கிக்க முடியாத ஒரு காழ்ப்புணர்ச்சி. பேசலாம்.